ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆதந்தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவருமே கேட்போம். வணக்கம் SPL சார். வணக்கம். புதிய ஆட்சி, புதிய அரசாங்கம், இது எல்லாமே புதுமுகங்களா இருக்கு. 2 நாட்களாக நடக்கக்கூடிய நடவடிக்கைகள், பதவியேற்பு, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நடந்த நிகழ்வுகள் ஒரு சம்பிரதாயமாக நாடக காட்சிகளாக இல்லாமல் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் செயல் வடிவம் பெற்றால் நல்ல மாற்றம்னு நம்ம ஒத்துக்கலாம், புதிய தொடக்கம்னு நம்ம ஏற்றுக்கிடலாம். முதல் நாளே இது நடிக்கிறாரு, இல்லை இதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லை அப்படின்னு நெகட்டிவாக யோசிக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் பதிலாக ஒரு வாழ்த்துக்களை சொல்கிறது நமக்கு எந்த தயக்கமும் இல்லை. பிடிக்குதோ பிடிக்கலையோ, நான் இதே வார்த்தையை அப்படியே சொன்னேன், 2 மாதம் தொடர்ந்து சொன்னேன். தமிழ்நாட்டின் நல்ல நேரமோ கெட்ட நேரமோ விஜய் ஆட்சிக்கு வந்து விட்டால் அவர் நமக்கான முதலமைச்சர். அப்போ அவர் எப்படி நடந்துக்கணும்னு சொல்கிற உரிமை நமக்கு இருக்குன்னு சொன்னேன். அதை நான் இனிமேலும் அதை அமல்படுத்த தான் போகிறோம், தொடர்ந்து பேச தான் போகிறோம். நல்லது செஞ்சால் பாராட்ட போகிறோம், தவறு செஞ்சால் இப்படி செய்யாதீங்கன்னு சொல்ல போகிறோம். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அந்த உறுதிமொழி எடுத்த போது அவர் கொஞ்சம் டோன் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னதெல்லாம் கூட பெரிய குற்றம் இல்லை. அதன் பிறகு அவர் பேசிய பேச்சுக்கள் பல விஷயங்கள் வரவேற்க தகுந்ததாக இருந்ததுன்னு நான் பார்த்தேன். அதிகார மையங்கள் யாரும் கிடையாது, நான் ஒருத்தன் தான்னு சொன்னது, ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறதுன்னு சொன்னது, பெண்களுடைய பாதுகாப்புக்கு, போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு அவர் முதல் உத்தரவிலேயே கையெழுத்து போடணும்னு அவர் மனசில் வந்து தோணுச்சுல்ல, அந்த உணர்வை நான் பாராட்டுறேன், மதிக்கிறேன். அதுபோல் மற்ற விஷயங்களும் கூட செயல் வடிவத்துக்கு வர்றபோது அதே உறுதியோடு அவர் இருந்தால் நிஜமாகவே அது புதிய மாற்றமாக தான் இருக்கும். சிங்கிள் லார்ஜஸ்டாக கொடுத்துட்டாங்க, ஆனால் அவருக்கு பெரும்பான்மை கொடுக்காமல் அவர் ஒரு ஆதரவை கேட்டு தான் இருக்க வேண்டிய அரசு. அதுதான் ஜனநாயகத்தினுடைய வலிமை. ஒரு வகையில் அது நல்லதுன்னு பார்க்குறேன். ஒரு புதிதாக ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிற ஒருவர், எது என்ன ஏதுன்னு புரியாத ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்கிற இடத்தில் அனுபவமிக்கவர்கள் வரணும். அவர்கள் ஊழல்வாதிகளாகவும் இருப்பாங்க, விமர்சனத்துக்குரியவர்களாகவும் இருப்பாங்க. அது வேற வழி இல்லை. அரசியல்னு வந்துட்டா ஊழல் இல்லாதவர்களை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அனுபவங்கிற அந்த ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துட்டோம்னா அவர்களுடைய தயவும் தேவைன்னு கொண்டாந்து நிறுத்தினாங்க பாருங்க மக்கள், ஜனநாயகத்தின் என்கிற கருவி மூலமா, அந்த வாகனத்தின் மூலமா. அது வரவேற்க தகுந்தது நான் பார்க்குறேன். விஜய்க்கும் அந்த செக் நல்லது தான். ரைட்டு. ப்ளஸ் திராவிட கட்சிகளுக்கும் இந்த தோல்வியை இவ்வளவு செஞ்சு நம்மளை ஏன் மக்கள் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு திமுக, அதிமுகவும் தங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இதை பயன்படுத்திக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஃப்ளோர் டெஸ்ட் நிரூபிச்சிருவாரா? தனக்கு சாதகமாக இருக்குமா? இன்னைக்கு இருக்கிற நம்பர் படி நிரூபிச்சிருவாருன்னு தோணுது. ப்ளஸ் அதிமுகவில் எடுத்திருக்கிற இந்த எதிர்பாராத மாற்றங்கள்லாம் உட்கட்சியில் தகராறு வரும்னு நான் முன்னவே கணிச்சிட்டேன். விஜயை ஆதரிக்கிற அளவுக்கு அது போகுங்கிற அந்த எதிர்பாராத மாற்றம் ஆட்சியில் எந்த சிக்கலும் வராதுன்னு தான் தோணுது. நம்பரை நிரூபிப்பதில் எந்த சிக்கலும் வராதுன்னு தான் தோணுது. விஜய் ஆட்சியை பார்த்து விட்டு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். அதிமுகவை பற்றி பேசுவோம். திமுக எதிர்கட்சி உட்காந்துட்டாங்க. அதிமுக இவ்வளோ பெரிய பின்னடைவுக்கு எடப்பாடி பழனிசாமியே தான் காரணம் சொல்கிறாங்களா? அப்படி எடப்பாடி பழனிசாமி அவங்க சுட்டிக்காட்டில் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. ஆனாலும் என்ன நடக்குது? ஏன்னா ஒரு தோல்வியை முதல்ல தலைவன் தான் சுமக்கணும். இதை நான் 21 தேர்தல் முடிஞ்ச பிறகு சொன்னேன், எடப்பாடிட்டு வந்து அந்த அறிக்கை வரல. நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு வந்தேன், அந்த அறிக்கை வரல. 21 நாங்கள் இரட்டையர்களாக இருந்தோம்னாங்க. ஆனாலும் முதலமைச்சர் நான் தான் அவர் முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் பண்ணார். ஓபிஎஸும் அந்த வார்த்தையை சொல்லலை, எடப்பாடி அந்த வார்த்தையை சொல்லலை. 24 ஒற்றை தலைமையாக இருந்தால் தான் கட்சியை நல்லா வலிமையாக நடத்திட்டு போகணும்னு சொன்னார். இவரே தேர்ந்தெடுத்தார் 40 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை. 40க்கு 40 தோல்வி. இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இந்த 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடிட்டு இருந்து அந்த வார்த்தை வரல. ஒற்றை தலைமை தானே நீங்கள் அதை அதுதான் சார் ஒரு தலைவனுக்கு அடையாளம். தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன். CV சண்முகத்தையும் வேலுமணியும் சொல்ல விட்டுருக்க கூடாது. நாங்கள் எல்லோரும் பொறுப்பேற்கிறோன்னு அவங்களுக்கு இருக்கிற அந்த முதிர்ச்சியை எடப்பாடிக்கு இல்லாமல் போச்சு. சொல்லுங்க, அது என்ன ஒரு சம்பிரதாய வார்த்தை தான். அதை சொல்றது கூட மனசு இல்லை. அதுக்குள்ள திமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்கிறதுக்கு மட்டும் பேச்சுவார்த்தை நடத்த தெரியுது. ஒரு வார்த்தை சார், தோல்வி எனக்கு நான் சுமக்கிறேன், வெற்றிக்கு நீங்க தான் காரணம். இதுதான் சார் ஒரு தலைவர் உணர்வாரு சார். அதை ஸ்டேட்மெண்டா அவர் ஏன் அதை சொல்லணும்னு அவர் என்ன எப்பயுமே சொல்ல மாட்டாரா? ரொம்ப வெளிப்படையாக சொன்னால், உங்களை நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல, உங்களை போன்றவருடைய இந்த வாதங்கள் தான் அவரை கொண்டு போய் இருட்டில் தள்ளிச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கு. நான் தனிப்பட்ட யாரையும் சொல்லலை. இதுலயே அவர் மிதந்துட்டார். அண்ணே உங்களை யாரும் அப்படி ஸ்டாலினுக்கும் பிறந்தோம், எடப்பாடிக்கும் பிறந்தோம்.
எதிர்கருத்துக்களை காது கொடுத்து கேட்கணும். அந்த பேச்சுக்கே இடமில்லைன்னு இந்த இடது கையை இப்படி வச்சு சொன்ன 2 பேரை இன்னைக்கு மக்கள் எங்க நிறுத்திருக்கிறாங்க சொல்லுங்க சார். இந்த தோல்வி வரும்னு நம்ம ஆசைப்படல. வந்தால் இன்னொரு தோல்வி அதிமுக தொண்டை தாங்க மாட்டான். அதுக்கு என்ன 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே 6 பேர் போய் சந்திச்சாங்கன்னு சொன்னோம்ல சார். நேத்து எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முன்னாள் கூட்டத்தில் அதை சொல்லி காமிச்சாங்க. அன்னைக்கு நாங்க வந்த போதே நீங்க ஒத்துட்டு இருந்தா இன்னைக்கு இந்த கதி ஆயிருப்பான்னு கேட்டாங்க. மௌனமா தான் இருந்தார். அப்ப எம்எல்ஏ கூட்டத்தில் எடப்பாடி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த வெற்றிக்கு காரணம் நீங்க தான்னாரு. உங்களுடைய சொந்த செல்வாக்கெல்லாம் நீங்க ஜெயிச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட பணிஞ்சு போயிட்டார். வேற வழி இல்லை அவருக்கு. அவருக்கு தெரியும் யார் யார்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கினார். கையில இவருக்கு வாங்கல, கட்சி செலவுகளுக்கு நீங்க இத்தனை தொகுதியை பார்த்துக்க அத்தனை தொகுதி பார்த்துக்கன்னு அவங்க தலையில சுமத்தினார். அதனால அவர் அந்த வார்த்தையை சொன்னார், இந்த வெற்றிக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு. அதுலதான் அந்த வாதத்துல ஒரு வாதமா வச்சு நாங்க சேலத்துல வந்து உங்க வீட்டுல பார்த்த போதே நீங்க தான் முதலமைச்சர், நீங்க தான் பொதுச் செயலாளர், அதுக்கு வலு சேர்க்கறதுக்கு கட்சி ஒன்னா இருக்குன்னு சொன்னதை கேட்டிருந்தா அந்த கதி வந்திருக்குமான்னு கேட்டாங்க. இன்னைக்கு தென் மாவட்டத்துல ஒரு ஒட்டுமொத்த சமுதாயமே அதிமுக புறக்கணிச்சு போயிட்டாங்க, விசிலுக்கு போட்டு. போன தடவை திமுக போட்டாங்க, இப்ப அதை விட நல்ல மாற்றம்னு விசிலுக்கு போட்டு போயிட்டாங்க. இந்த நிலைமை வரும்னு எந்த ஓபிஎஸ்க்கு எதிராக மேலும் ஒரு 5 ஓ பன்னீர்செல்வத்தை கண்டுபிடிச்சு ராமநாதபுரத்துல போய் நிறுத்தினாரோ ஆர்பி உதயகுமார், அந்த ஆர்பி உதயகுமார் ஓபிஎஸ் மேல கடைசி வரைக்கும் வெறுப்புல தான் இருந்தார். அவரே தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அண்ணன் ஓபிஎஸ் சேர்த்துக்கலான்னு கட்சி தோல்வியை நோக்கி போகணும்னு சொன்ன போது அதையும் ஏற்க மறுத்தவர் எடப்பாடி. இந்த பிடிவாதத்துக்காக தான் எல்லாரும் எடப்பாடி மேல கோவப்படுறாங்களே தவிர மற்றபடி ஏதோ எல்லாத்தையும் அவர் மேல சாத்தணும், எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பு அப்படியான்னு சொல்ல. மக்கள் ஆதரவு அளிக்கல, அவர் அந்த கட்சி தோல்வி அடையுது. அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்புல இருக்கிற தார்மீக பொறுப்பேற்கணும். கரூர் சம்பவத்துக்கு தார்மீக பொறுப்பேற்கணும் தான் விஜய் சொன்னமே தவிர நீங்க இத்தனை பேர் கொண்டுட்டீங்க மன்னிப்பு கேளுங்கன்னு யாரும் கேட்கலையே. அந்த தார்மீகங்கிற வார்த்தையை புறக்கணிக்கிறார். பெரும்பான்மை இல்லாமல் தாவேகா தவித்த சமயத்தில் வேறொரு பேச்சுவார்த்தை திமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்கலான்ற முடிவுள்ள திரு சி.வி. சண்முகம், திரு வேலுமணி, திரு விஜயபாஸ்கர் உள்ளிட்ட எடப்பாடி எல்லோருமே முடிவு பண்ணதுதானே அது. பாண்டிச்சேரி ரெசார்ட்டுக்கு போயிட்டு கையெழுத்து பெறும்போதெல்லாம் முதலமைச்சர் எடப்பாடின்னு சொல்லி தான் அங்க கையெழுத்தே வாங்கியிருக்காரு. அதெல்லாம் நடந்தது நமக்கே தெரியும். ஆனாலும் கடைசியில இப்ப எடப்பாடி மேல பழி போடுறது திரு சி.வி. சண்முகம் சொல்றது அது நியாயமா? இல்ல, எடப்பாடி மேல மட்டும் பழி போடல. அப்படி பழி போட்ட மாதிரி நீங்க வார்த்தை கவனமா தான் யூஸ் பண்ணாங்க. அண்ணன் கொஞ்சம் இறங்கி வரணும், வேலுமணி சொன்ன வார்த்தை கவனிங்க. ஆனா சி.வி. சண்முகம் அவர் வந்து திமுக ஆதரவோடு நான் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு அதுல கையெழுத்து போட்டது அங்க இருந்த எல்லா எம்எல்ஏக்களும் தான். இருங்க, எதனால எடப்பாடி மேல அடுத்து கோவம் வருது, அடுத்த பாயிண்டே கவனிங்க. அந்த செட்டப்புக்கு நீங்க சொன்னீங்க, நாங்களும் ஒத்துக்கிட்டோம், நாங்களும் மந்திரி ஆகிற ஆசையில ஒத்துக்கிட்டோம். சில காரணத்தினால அது நடக்கல. அடுத்து ஒரு மாற்று ஏற்பாடு வருது, திருமாவளவனை ஒரு தலித்த முதலமைச்சர் ஆக்கலான்னு வருது. அதை ஏற்க மறுத்தவர் எடப்பாடி. அப்ப நான் முதலமைச்சரானா நான் எதுக்கு ஒத்துக்குவேன், என்னை முதலமைச்சர் இல்லையா நான் எதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற அந்த பிடிவாதத்துக்கு தான் அவங்க இவ்வளவு கோவப்படுறாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்ட எடப்பாடி அடுத்த ஆப்ஷனே ஒத்துக்கணும்ல. அதிமுக ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும், எடப்பாடி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது எனக்கு முதன்மை கிடையாது. நம்ம கட்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா அந்த 2வது ஆப்ஷனை உரிய நேரத்தில் ஒத்துக்கிட்டு இருந்தா கடைசியில் ஒரு முடிவு எடுக்கல. 11 மணிக்கு வைக்கிறதா இருந்த பத்திரிகையாளர் சந்திப்பை 4 மணிக்கு திருமாவளவன் தள்ளி வச்சார்ல. காரணம் என்ன தெரியுமா? எடப்பாடியுடைய அந்த பிடிவாதம் தான் அந்த தாமதத்துக்கு காரணம். இல்ல, அந்த முதல் ஆப்ஷனே ஏன் சார் அது ஃபெயிலியர் ஆயிட்டு 2வது ஆப்ஷன் காரணம் அது ஒரு அருவருப்பான முடிவு, அவமானமான முடிவு, ஒரு பதவி வெறியை அப்பட்டமாக படம் போட்டு காட்டியிருக்கக்கூடிய முடிவா இருந்திருக்கும். அது ஏடிஎம்கே சைடே ஃபெயிலியர் ஆயிடுச்சு 2 பேருக்குமே. அப்போ அவங்க 2 பேர் மட்டும் சேர்ந்து நம்பர் இல்லை. இடதுசாரிகள் ஆதரிக்கணும், அதே திருமாவளவன் வந்து ஆதரிச்சாதான் அது நடைமுறை சாத்தியமா வந்திருக்கும். இவர்கள் அந்த ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ள, ஏன்னா அவங்க 2 பேருக்கும் வெக்க உச்சத்துல இருந்திருக்கும். எப்படிப்பா சரியா வருமாப்பா அப்படிலாம் 2 பேருமே யோசிச்சிருப்பாங்க. இந்த யோசனைக்கு இடையில இடதுசாரிகள் போய் லெட்டர் கொடுத்துட்டாங்க, ஆதரவை தெரிவிச்சிட்டாங்க. முதல் நாளே திருமாவளவன் 2வது நாள் தான் மாலை தான் அறிவிக்கிறார். இடதுசாரிகள் முதல் நாள் இரவே கொடுத்துட்டாங்க ஆதரவை. ஸோ அது சாத்தியம் குறைஞ்சிக்கிட்டே வந்ததுனால இந்த 2 பேர் மட்டுமே எடுக்கிற முடிவு அது இல்லை. அந்த நம்பர் இல்லாதனால தான் அது சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன் ஏற்க மறுத்திருக்காரு? அதாவது தான் தான் முதலமைச்சர் அப்படின்ற தெரியல. நம்ம எடப்பாடியுடைய ஒரு இதுலையும் போய் சொல்லலாம் நான் கருத்து சொல்றேன், எனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. ஏன்னா வேற என்ன சொல்றது, கட்சியுடைய நலனை விட தன்னுடைய நலனை பிரதானமாக நினைத்தாரா அப்படின்னு தானே ஒரு வரி சொல்ல முடியும். அதை தாண்டி நான் அவரை விமர்சிச்சுட்டு இருக்கல, எனக்கு என்ன ஆசை இருக்கு. இன்னைக்கு 2 பிரிவா போயிட்டு சட்டசபையில வந்து உட்கார்றதும் நான் தான் எடப்பாடி பல நேரங்களை நான் அவரை விமர்சிக்கிறேன். ஆனால் அரசியல் தெரியாதவர் அல்ல, அரசியல் முதிர்ச்சி அவருக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். எதிர்கட்சியாக 5 ஆண்டுகள் அந்த கட்சியை வழிநடத்திட்டு வந்தார். குனிய வேண்டிய நேரத்தில் குனிஞ்சு, நிமிர வேண்டிய நேரத்தில் நிமிர்ந்து, கோபத்தை காட்ட வேண்டிய நேரத்தில் கோபத்தை காமிச்சு இந்த 9 ஆண்டு அரசியல் அவர் நடத்திட்டு வந்தார். நான் மறுக்கலை. அப்படிப்பட்ட எடப்பாடி நேற்று 17 எம்எல்ஏக்கள் ஆதரவு எனக்கு இருக்கு, நான் தான் சட்டமன்ற கட்சி தலைவன் போய் லெட்டர் கொடுத்ததை தவிர்த்திருக்கணும். அது அரசியல் முதிர்ச்சியற்ற சிறுபிள்ளைத்தனமான முடிவு. அப்போ அந்த பதவியிலாம் என்னால் இருக்க முடியாங்கிறத நீங்க பட்டவர்த்தனா போய் ஒத்துக்கிறீங்க, அல்லது ஒரு பிளவை நீங்க போய் ஆவணப்படுத்துறீங்க.
மௌனமா இருங்க. நீங்க என்னதான் பண்ணா வேலுமணி போய் கொடுத்தா வேலுமணி தான் முதல்ல எக்ஸ்போஸ் ஆயிருப்பார். இந்த கட்சியை உடைச்சிட்டு போய் 30 பேரை திரட்டிட்டு போய் அவர் தனியா லெட்டர் கொடுத்தா அவர் எக்ஸ்போஸ் ஆயிருப்பாரே தவிர எடப்பாடி தன்னை முதல்ல அம்பலப்படுத்தி இருக்க கூடாது. அது ஒரு அவசரப்பட்டு எடுத்த தவறான முடிவு. அதனால ஒரு துளியும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு ஒரு சட்டமன்ற கட்சி தலைவர் ஆக முடியாது. அந்த எண்ணிக்கை எப்படி சொல்றேன். அதிமுக 2 அப்படின்னு வேணா போட்டு 17 பேருக்கு தலைவராக இருக்கலாமே தவிர அதிமுகவுக்கு சட்டமன்ற கட்சி தலைவர் அடையாளம் அவருக்கு இனி கிடைக்க வாய்ப்பில்லை. இப்போ உடைஞ்சிருச்சு அதிமுக, அப்படிதான். சட்டமன்ற கட்சியாக உடைந்து விட்டது. கட்சியா? சட்டமன்ற கட்சியாக உடைந்து விட்டது. கட்சியாங்கிறது அமைச்சரவையில் இடம்பெறாங்களா, விஜயனுடைய அமைச்சரவை விரிவாக்கம் முடிஞ்ச பிறகு பொதுக்குழுவை கூட்டணும் இபிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அவரா கூட்டுறாரான்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா போட்டி பொதுக்குழு அல்லது தமிழ்நாடு முழுக்க ஆதரவாளரை திரட்டுறதுன்னு அதிமுக இன்னொரு சர்ச்சைக்குரிய நாட்களை கடக்க போகுது. அதிமுக தாவேகாவை ஆதரிப்பது சரியா என்ன? சரி தவறெல்லாம் அரசியல் எதுவுமே கிடையாது. எதுக்குமே இங்கே வெக்கத்துக்கே இடம் கிடையாது. வெக்கங்கட்ட செயல் தான். திமுகவுடைய கூட்டணியில் இடம்பெற்று எந்த ஸ்டாலின் 30% கமிஷன் வாங்குகிறார் என்று விஜயால் விமர்சிக்கப்பட்டாரோ அந்த ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவோம்னு சொன்ன காங்கிரஸ், சொன்ன இடதுசாரிகள், அப்படி சொன்ன விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு தானே விஜய் கேட்டார். அது சரியான்னு கேட்டால் தப்பு தான். ஆனால் ஒரு தமிழ்நாட்டு நலன், இன்னொரு தேர்தலை உடனே திணிக்க வேண்டாம், கவர்னர் ஆட்சி வர்றதை தடுக்கணும், இப்படின்னு பல விஷயங்களை மேலே போட்டுட்டா அது யதார்த்தம். இதுதான் அரசியல். வெக்கத்துக்கு எங்க இடமே கிடையாது. வேற வழி இல்லை. ஆட்சி ரீதியா சரி சார். இப்ப கட்சி ரீதியா இவங்க எடுக்கிற முடிவுக்கு எடப்பாடியும் இப்போ உடன்படணும். சரி, இப்ப விஜய் போய் ஆதரிக்கிறது கட்சி ரீதியாவா? ஆட்சி ரீதியா சார் போனா எங்களுக்கு எத்தனை மந்திரி தருவீங்க? இல்ல நிலையான அரசு, இந்த ஒரு விளக்கம் வரும் பாருங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலையான அரசு அவசியம் என்பதற்காக நாங்கள் விஜய்க்கு ஆதரவளிக்கிறோம். அந்த கடிதத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையும் அதில் இருக்கு. நான் சொன்ன ஆப்ஷன்ல அதுதான் ரெண்டாவது ஆப்ஷன். ஒன்று, எங்களுக்கு மக்கள் ஆதரவு தரல, நாங்கள் எதிர்கட்சி வயசில் உட்காரோன்னு சொல்லணும் விஜய். 108 இடங்களை ஜெயிச்சுட்டு யார் ஒருவரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அது 1.25 கோடி மக்களை கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி இருக்குன்னா அவ்வளோ பேர் ஓட்டு போட்டுக்கிறாங்க. அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் நிலையான அரசாக இருக்கணும்னா அதிமுகவோட கூட்டணி வைப்பதான் சரின்னு நான் ஒரு ஆப்ஷன் சொன்னேன். என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். ஏன்னா நம்பர் கொள்கைக்குள்ளெல்லாம் போகாதீங்க. அப்படி பார்த்தா யாரோடையும் கூட்டணி வைக்க முடியாது. சரிதானா? அப்போ அந்த இடத்துக்கு தான் நீங்க வந்து நிக்குது. அது அதிமுக ஒரு பிளவுபட்ட அதிமுகன்னு வந்து நிக்குது. சரி, நிலையான ஆட்சிக்கு அது ஒரு அடிப்படையா இருக்கும், ஒரு ஆதாரமா இருக்குங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த ஆட்சி சிக்கல் இல்லாமல் போகும், பிஜேபி வேறு சில்மிஷங்கள் செய்யாத வரை. பிளவுபட்ட அதிமுகவை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்தும் போது அது ஒரு மாற்று சக்திக்கான இடத்துல ஒரு நிச்சயமா இல்ல. இது அதிமுகவை விரும்பாதவர்கள் தான், திமுகவை விரும்பாதவர்கள் தான் அந்த 1.25 கோடி பேர் போய் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. ஆமா. இப்போ விஜய்க்கு வாக்களிச்ச அந்த 1.25 ஒரு 50 லட்சம் பேராவது முகம் சொல்லிப்பாங்க. இதை பிளஸ் நடைமுறையிலே பல சிக்கல்கள் இருக்கும். ஊழல் வழக்கு அந்த 4 பேர் 5 பேர் மேல இருக்கு. இன்னைக்கு விஜயை ஆதரிக்க போற அந்த 30 பேர் 32 பேர்ல கையெழுத்து போட்டிருக்க 4-5 பேர்ல ஊழல் வழக்கு, தமிழ்நாடு அரசு தொடர்ந்த ஊழல் வழக்கு நிலுவையில் இருக்கு. விஜய் நியமிக்க போகிற அந்த அரசு வழக்கறிஞர் அந்த நீதிமன்றத்தில் போய் எப்படி வாதத்தை தொடங்குவார்? வேலுமணி அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு கேட்பாரா, இல்லை மௌனமா இருப்பாரா? அந்த வழக்கை கிடப்பில் போடுவீங்களா? ஆதரவை வாங்கிட்டு அவர் உள்ள தள்ளுங்கன்னு நீங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியுமா? சமரசங்களுக்கு ஆட்பட்டு விட்டார் விஜய். வேற வழி இல்லை. எதுக்கு? அதுதான் மக்களுக்கு சொல்றதுக்கு ஒன்று ரெடியா இருக்கும். நிலையான அரசை அமைக்க இந்த ஆதரவு தேவைப்படுகிறது. ஏன்னா அது நித்திய கண்ட பூர்ணாயஸ் தான். இடதுசாரிகள் காங்கிரஸ் விடுதலை கொடுத்த பிறகு கூட 120 தான் வந்து நிக்குது. ஒரு 3 பேர் வெளியே போனா கூட இப்பவே அப்படி இப்படி அரசியல் பசுலாக தகவல் வருது. ஒரு 5-6 பேர் திமுக கட்டுப்பாட்டில் இருக்காங்க. இப்போ வெளியே சொல்ல மாட்டாங்க, சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்போ அப்படி ஒரு நிலையற்ற அரசுங்கிறது விஜயை வந்து வீழ்த்துறதுக்கு வேணா அதை பயன்படலாம். தமிழ்நாட்டுக்கு அது நல்லதில்லை. தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கும் அது நல்லதல்ல. அந்த வகையில் இது இருக்கிற கொல்லியில எந்த கொல்லி நல்ல கொல்லி அப்படின்னு பார்த்தா அது அதிமுக கொல்லி தான் நான் சொல்லுவேன். இப்ப நடக்கக்கூடிய இந்த அரசியலை குறிப்பா அதிமுக திரு சி வி சண்முகம் அவர் சொல்றாரு, நாங்க வந்து அந்த எக்ஸிஸ்டிங் அலைன்ஸ்ல இல்லன்ட்டாரு. எனக்கு தெரிஞ்சு பிஜேபி சொன்னாதான் அவர் அங்கே போக முடியும். திமுகவோடு தோழமை தொடர்கிறது இடதுசாரிகளும் திருமாவளவன் சொன்னாங்கல்ல, சொல்லிக்கிட்டு விஜய் ஆதரிக்கிறாங்க வெளியில இருந்து. அப்படி எல்லாம் சண்முகம் சொல்ல முடியாது, வேலுமணி சொல்ல முடியாது, எடப்பாடியும் சொல்ல முடியாது. ஈவன் திமுக அதிமுக ஒரு ஏற்பாடு நடந்தது சொல்றோம்ல, அப்போ கூட நாங்கள் பிஜேபி விட்டு வெளியில வந்துட்டோம் தான் எடப்பாடி ஒரு அறிக்கை வந்திருக்கும். பிஜேபி வச்சுட்டு யாரும் எங்கேயும் சேர முடியாது, அந்த ஒன்னா இருக்க முடியாது. அது பிஜேபி எப்படி பார்க்கும்? அதான் சொல்றேன். அதனாலதான் இன்னைக்கு உஷாரா சண்முகம் அந்த வார்த்தையை போறாரு. அது தேர்தலோடு முடிஞ்சிடுச்சு, அதிமுக அப்ப எந்த அணியிலும் இல்லை அப்படின்னு சொன்னாதான் அங்க இடதுசாரிகள் தொடர்ந்து வெளியில இருந்து ஆதரிப்பாங்க. திருமாவளவன் வெளியில இருந்து ஆதரிப்பார். காங்கிரஸ் கொஞ்சம் வெக்கத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு அமைச்சரவையில் இடம்பெற தயாராவாங்க. பிஜேபியோட தோழமை தொடர்கிறதுன்னு சொல்லிட்டு சண்முகம் வந்தாருன்னா, வேலுமணி வந்தாருன்னா, காங்கிரஸ் மற்றவர்களும் எப்படி அங்க இருக்க முடியும்? அந்த ஆட்சி எப்படி அவங்க வெளியில இருந்து ஆதரிக்க முடியும்? என்னுடைய கேள்வி, டெல்லி எப்படி இதை வியூ பண்ணும்? இந்த ரசிக்க மாட்டாங்க. அவங்க என்ன மாதிரி பிரச்சனை தர போறாங்க, எவ்வளவு தூரம் ரசிக்கமா இருக்க போறாங்கலாம் பொறுத்திருந்து. பிரச்சனை விஜய்க்கு தான், டிவிகேவுக்கு தான், இந்த அரசுக்கு. ஆட்சி ரீதியாக பிரச்சனை பிஜேபியோடைய பிரச்சனை டிவிகேவுக்கு இருக்கும். அப்போ அதாவது வருகிற 17ஆம் தேதி
கடக லக்னத்தில் இந்த ராசியில் 10 மணி நான் முதல் அரசியல் ரீதியா 11:30க்குள் கேட்கிறேன். அரசியல் ரீதியா. எப்படி நாங்கள் சிக்கல் ஏற்படுத்த போகிறோம் அப்படின்லாம் வெளியே சொல்லிட்டு வராது. ஆ. எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ இந்த அரசுக்கு இடைஞ்சல் கொடுக்கிற வேலையை ஐடியாலஜிக்கலா பிஜேபி செய்ய தயங்காது. அவருடைய அரசியல் நடவடிக்கைகளும் கடந்த 10 ஆண்டு கால நடவடிக்கைகளும் நமக்கு அதை அப்படிதான் சொல்லிக் கொடுக்குது. அதை எப்படி விஜய் எதிர்கொள்றான்னு பார்ப்போம். இந்த முதல் நாளே வந்தே மாறத்தை கூட தெரிஞ்சாங்களா? முதல் முறை அந்த அரசு உத்தரவு வந்து மத்திய அரசு உத்தரவு போட்டு ஃபர்ஸ்ட் இங்க இதுதான் அமல்படுத்துறாங்க தமிழ்நாட்டுல. எடுத்தோடனே வந்தே மாதரம் பாடணும்னு. இல்ல சார், இவர் அர்லேக்கர் வந்து பதவியேற்பின் போதே அது அவர் ராஜ்பவன்ல நடக்கிற விஷயம் சார். இது தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு கட்சி அமைக்கிற ஆட்சி சார். ஆனாலும் அது கவர்னருடைய ஒப்புதலோடு நடக்கிற நிகழ்ச்சி. ஸோ அதை நம்ம ஒரு மாதிரி மன்னிக்கலாம் அல்லது போய் தொலைதுன்னு விடலான்னு கலோக்கியெல்லாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இனிமேல் ஒரு நடத்த போற அரசு நிகழ்ச்சிகள்ல நாங்க தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அது ஒரு நாட்டு விட்டு போட்டார். இன்னைக்கு சபாநாயகரும் அதை பேசியிருக்கிறார். தமிழுக்கு தான் முதலிடணும். இதெல்லாம் பிஜேபி எப்படி ரசிக்கும்னு பார்க்கணும். பிஎம் ஸ்ரீ பள்ளிகள்ல சீக்கிரம் முடிவெடுங்கன்னு ஒரு லெட்டர் போட்டார் அவர் மத்திய அமைச்சர். அதை இந்த விஜய் தலைமையிலான அரசு எப்படி எதிர்கொள்ள போகுதுன்னு பார்க்கணும். இதுல அவங்க எதிர்க்க அவங்க எப்படி எதிர்வினையாற்ற போறாங்கன்னு பார்க்கணும். நான் பீதியை கலப்பல, அதனால ரொம்ப அதை பத்தி விவாதிச்சிடாதீங்க. அவங்களும் ஆட்சியை நடத்தட்டும். ஒன்றும் அவர் எப்படி எடுக்கிற பிஜேபி எதிர்க்காமல் இருந்தார் அப்படின்னு நம்மளாம் விமர்சிச்சோம். தமிழ்நாட்டு நலன்களுக்கு உரிமைகளுக்கு பாதிப்பு வரப்போன்னு தெரிஞ்சிருந்து அப்படி எதிர்க்காமல் இருக்கிறாரான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்னு சொல்றது இருக்கு. மீண்டும் மீண்டும் அதிமுக உடையறதும் பிளவுபடுறதும் சர்ச்சைகள் நீடிக்கிறதும் இது அதிமுகன்ற ஒரு கட்சிக்கு எதிர்காலம் என்ன? அவ்வளோ நல்லது இல்லை. இந்த கட்சி காணாம போயிடுச்சு சொல்ல மாட்டேன், ஆனால் வீழ்ந்து கிடக்கு. இது மீளணும்னா தனி மனித எதிர்பார்ப்புகளை, அந்த பெருந்தன்மையை எல்லாரும் காட்டணும். அந்த எதிர்பார்ப்புகளை தள்ளி வச்சுட்டு கட்சிக்கு எது நல்லதுன்னு யோசிக்கணும். அதில் முதல் இடத்தில் இருப்பவர் எடப்பாடி தான். அவர் இன்னும் அந்த இடத்துக்கு வரல. தினகரன் விஷயத்தை கொஞ்சம் இறங்கி வந்தாலும் பாராட்டணுமா? மனசு அவரும் இறங்கி வரலைன்னா, அவர் பெருந்தன்மையை காட்டலைன்னா தினகரன் இந்தியாவில் இணைஞ்சிருக்க முடியாது, நிம்மதியாக இருந்திருக்க முடியாது. அவர் ஒரு பக்கம் போயிருப்பார், ஒரு பக்கம் ராகுலும் ஸ்டாலின் கடைசி வரைக்கும் ஒரு மேடையில் ஏறல இல்லை, அதே மாதிரியே போயிருப்பாங்க. அவர் இந்தியாவில் இருக்கிறார், நாங்கள் இந்தியாவில் தனியாக இருக்கோம் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் 2 பேரும் ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள்னு சொன்னாங்க இல்லையா? அதை நான் அன்னைக்கும் பாராட்டினேன் எடப்பாடியை. பெருந்தன்மை, அவருடைய பெருந்தன்மை இல்லாமல் அந்த காட்சி அரங்கேறி இருக்கிறார். எடப்பாடி ஒரு காலமும் ஏற்க மாட்டேன்னு சொன்ன தினகரனுக்கு ஒரு பெருந்தன்மை இல்லாமல், மனமாற்றம் இல்லாமல் அந்த காட்சி அரங்கேறிக்கிறார். இந்த பெருந்தன்மை வரணும்னு நான் 7 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் உட்காந்து பேசுங்க, யாருக்கு என்ன வேணுமோ உட்காந்து பேசி எடுத்துக்கங்க. பிளவுபட்ட இயக்கங்கள் ஒன்னா சேரணும், பிரிவுகள் ஒன்னா சேரணும்னு நான் தொடர்ந்து சொல்றேன். அந்த இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பிளவை நோக்கி போகுதுங்கிறது வருத்தமா இருக்கு. அதனாலதான் பிளவுங்கிற வார்த்தையை கவனமா தவிர்க்கிறார் சிவி சண்முகம், வேலுமணியும். நான் எடப்பாடி கொஞ்சம் இறங்கி வரணும்ன்றாங்க. இன்னும் கொஞ்சம் இறங்கி வரல, தப்பே இல்லை. அது கௌரவ குறைச்சலும் அல்ல. நான் திரும்ப சொல்றேன், எனக்கு பிறகும் இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் இருக்கும், மக்களுக்கு சேவை செய்யும் அப்படின்னு ஜெயலலிதா சொன்னதை நீங்கள்லாம் பக்கத்துல இருந்து கேட்ட ஆட்கள். இப்பவும் காலம் கடந்துடலை. எல்லாத்தையும் உளப்பூர்வமா உட்கார்ந்து ஆராய்ச்சி ஒரு முடிவெடுத்தால் அதிமுகவுக்கும் எதிர்காலம் இருக்கு. எடப்பாடி முதல்வர், திருமாவளவன் முதல்வர் என திமுக அதிமுகவெல்லாம் முடிவு எடுத்திருந்தால், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை எல்லாரும் முடிவு எடுத்திருந்தால் அது மக்களுக்கு எதிராக ஒரு முடிவு எடுத்த மாதிரி இருந்திருக்காதா? மக்களுடைய தீர்ப்பை திருடுவதாக ஆகாதா அப்படிதானே கேட்குறீங்க? எஸ். அப்படின்னா அந்த திருட்டை முதலில் தொடங்கியவர் விஜய் தான். ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சராக்குவோம் என்று சொல்லி மயிலாடுதுறை, மேலூர், கிள்ளியூர், விளவங்கோடு, இன்னொரு தொகுதியில் கன்னியாகுமரி, இன்னொரு தொகுதியில் 5 தொகுதியில் ஜெயிச்ச காங்கிரஸுக்கு உங்கள் ஆதரவை எனக்கு கொடுங்கள்னு கடிதம் எழுதினார்ல. ஃபர்ஸ்ட் லெட்டர் காங்கிரஸ் தான் எழுதினாரா? அவர் எழுதிய கடிதத்தை பரிசீலிக்கிறோன்னு தான் காங்கிரஸ் வந்து பேட்டி கொடுத்தாங்க. அதுதான் திருட்டுக்கான முதல் ஸ்டெப். அது திருட்டு என்றால் இதுவும் திருட்டு தான். 5 திருட்டுனா திருட்டு இல்ல சார், 50 திருட்டுனா அது திருட்டு. டிவிக்கே ஒரு தேர்தலை எதிர்கொள்ள தயாரா இருந்தாங்களா? நான் என்ன சொல்றேன், அது முடிஞ்சு போன கதை. அது திருட்டுன்னு நீங்க சொன்னா இதுவும் திருட்டுதான்னு சொல்றேன். ஆனால் ஒரு அரசு அமைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் வெட்கம் கெட்ட அரசியலில் இது தவிர்க்க முடியாது. அது தூய சக்தியான விஜயாக இருந்தாலும் இந்த வெக்கத்தை விட்டுட்டு தான் வரணும்னு சொல்றேன். விஜய் ஆட்சியின் ஆயுள் காலம் 5 ஆண்டுகள் இருக்குமா? அதிமுக அப்படி ஒரு பிரிவோ ஒரு 30க்கும் மேற்பட்ட போய் இணைஞ்சு ஆதரவு கொடுத்தாங்கன்னா ஓரளவு நிலையான ஆட்சி அது இருக்கும். பிஜேபியினுடைய செய்கைகளை பொறுத்து, அவருடைய எதிர்மறை அல்லது எதிர்வினைகளை பொறுத்து அது நிலையான ஆட்சியாக தான் இருக்கும்னு நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் இப்போ டிவிகே ஒரு பெரிய சக்தியாக பார்க்குறாங்க. டிவிகேவில் நம்ம போய் ஜாயின் பண்ணலாமான்னு இந்த நாட்டை ஆண்ட கட்சிகள்ல இருந்து நிறைய பேசுறதை நம்ம பார்க்க முடியுது. ஒரு வலுவான சக்தியாக மாறிடுச்சா? அதுதான ஆவணப்பூர்வமாக நிரூபிச்சிருக்கிறார். வலுவான சக்தியா மாறிக்கிட்டு வர்றாங்க. ஆனால் இன்னும் பாதி தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு கூட நம்ம இன்னும் வாங்கலைங்கிற அந்த உண்மையை நம்ம கவனிக்கணும்ல. விஜயும் கவனிக்கணும். நம்மள நகர்ப்பகுதிகளில் நம்மளை ஏத்துக்கிட்ட மக்கள் 108 இடங்கள்ல சுமார் 80 இடங்கள் நகர்ப்பகுதிகள். ஏன் கிராமங்கள்ல ஏத்துக்கல? ஏன் பரவலா ஏத்துக்கல? ஒரு 6-7 மாவட்டங்கள்ல ஒரு இடம் கூட ஏன் நம்ம மக்கள் நமக்கு கொடுக்கல? ஓட்டு போட்டாங்க.
ஜெயிக்கிற அளவுக்கு ஏன் போடல அப்படின்னு அவரு தானே யோசிக்கணும். அதனாலதான் இது நல்ல தீர்ப்புன்னு சொன்னேன். எல்லோருக்கும் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தி இருக்கிற தீர்ப்புன்னு நான் சொல்றேன். ஓகே. ஸோ அசுர சக்தியா வளர்ந்துகிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதை முதல் கட்டமா ஓரளவு நிரூபிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டின் ஒரே சக்தி, தவிர்க்க முடியாத சக்தி தாவேக்காதான் அப்படிங்கிற இடம் இன்னும் வரல. அதை நோக்கி பயணிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு டிவிகேவை எதிர்க்கணும்னா திமுக, அதிமுக, பிஜேபி யாரா இருந்தாலும் ஒரே புள்ளியில நிற்க வேண்டிய தேவை வந்துருச்சோ? அது அவங்கவுங்களுடைய கொள்கை சார்ந்த விஷயங்கள், எந்தெந்த களம்ங்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியினுடைய தலைமையில எல்லாம் அணி திரளுவாங்க, காங்கிரஸ் தலைமையில் ஒரு அணி போகும், விஜய்க்கு ஒரு பங்களிப்பு இருக்கணும், மறுக்கல, பெரிய கட்சி, ஓட்டு வங்கி வச்சிருக்கிற கட்சி அப்படின்னு. ஸோ எல்லாரும் ஒரு புள்ளி இல்லைன்னா ஒரு பிளாட்ஃபார்மா வெவ்வேறு புள்ளிகள்ல இருந்து அப்படி இணைக்கிறதா, தனியார்னா ஒருத்தரை வீழ்த்த முடியுமா அப்படின்னா அந்தந்த நேரத்து சூழல்கள் எந்த களம்ங்கிறத பொறுத்து. காங்கிரஸை வச்சுக்கிட்டு விஜய் அவர்களுடைய பயணம், நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பிஜேபியுடைய வியூ எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? நிச்சயமா ரசிக்க மாட்டாங்க. அவர்கள் கொடுக்க போற இடைஞ்சலே காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெறதுனால தான். காங்கிரஸை ஒதுக்கி வைக்கிறேன்னு விஜய் அறிவிக்கட்டும், நான் சொல்ற அந்த சில்மிஷங்கள் பாதியா குறையும். பிஜேபியால் வருகிற சங்கடங்கள், தடைகள், சில்மிஷங்கள் மிக நிச்சயமாக பாதியாக குறையும். அவசரப்பட்டு காங்கிரஸ் தங்களை முந்திக்கிட்டு போய் அந்த சில புரோக்கர்கள் பண்ண காரியம் விஜயை சங்கடத்தில் ஆழ்த்திடுச்சு, சட்ட ரீதியாகவும் சங்கடத்தில் ஆழ்த்திடுச்சு. ஏன்னா அந்த லெட்டரை கொடுக்க வந்தால் அவர் எல்லா லெட்டரையும் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னார். இல்லாட்டி லெட்டரை கேட்குற அதிகாரம் கவர்னருக்கு கிடையாது. பொம்மை வழக்கினுடைய தீர்ப்பு முதல் பாயிண்ட் தனிப்பெரும் கட்சியை அழைக்கணுங்கிறதான். யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத போது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை ஆட்சி அமைக்க அழைக்கணும் தான். எந்த கடிதமும் தேவையில்லை, விஜய் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்தால் போதும். அந்த புரிதல் இல்லாமல், உரிய நேரத்தில் விஜய்க்கு அந்த ஆலோசனை வழங்காமல், எப்படியாவது ஓடோடி போய் சேரணுங்கிற அந்த விஷயத்துல காட்டின ஆர்வத்தை விஜய்க்கு ஒரு சரியான ஆலோசனை சொல்லணுங்கிற விஷயத்துல காங்கிரஸ் காட்டலை. அது ஒரு வகையில் விஜயை சங்கடத்தில் ஆழ்த்தினது முழுக்க காங்கிரஸ் தான். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ் அவங்ககிட்ட இருக்கிறாங்க, லீகல் எக்ஸ்பர்ட்ஸ். அபிஷேக் மனு சிங்வி வரார், கபில் சிவல் அங்கேருந்து ட்விட்டு போறாருன்னா ஒருத்தர் இங்கே இறங்கி வந்து சொல்லியிருக்கலாம்ல, சார் லெட்டர் விடுங்க, ஒன்றும் பிரச்சனை, 2 நாள் கழிச்சு கூட கொடுக்கலாம், தெளிவாக கொடுக்கலாம். நான் எங்கள் கட்சி தனித்த பெரும் கட்சியாக வெற்றி பெற்றிருக்கிறது, எங்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு என்னை ஆட்சி அழைக்க அமையுங்கள், முடிஞ்சு போச்சு. 5 வரி தான். அதில் முதிர்ச்சியே இல்லாமல் நாங்கள் 34.98% வாக்குகள் வாங்கியிருக்கிறோம். இதெல்லாம் கவர்னருக்கு தேவையில்லை. நீ 45 வாங்குங்க, 27 வாங்கிட்டு கூட ஆட்சி அமைக்க முடியும். இத்தனை பெர்சன்டேஜ் பற்றிலாம் கவர்னர், அவருக்கு தேவை நம்பர் தான். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இல்லை பெரும்பான்மை வச்சிருக்கீங்களா, அவ்வளோதான் அவருக்கு தேவை. நாங்கள் இத்தனை இடங்களில் போட்டியிட்டோம், அதை பற்றிலாம் அவருக்கு என்ன கவலை, எத்தனை எம்எல்ஏக்கள்பா ஜெயிச்சிங்கிற ஒற்றை வரி தான் அவருக்கு தேவை. இந்த அடிப்படை விஷயம் தெரியாமல் அவசரப்பட்டு ஒரு மெயில் அனுப்புனது, அடுத்த நாள் போய் காங்கிரஸ் லெட்டர் காரில் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் சொல்லி திணறினது, விஜய் மேலே தப்பு இல்லை. அவருக்கு இது புதுசு சார். பதவியை பிடிக்கணும், 2 மந்திரி வாங்கணும்னு காட்டின ஆர்வத்தை காங்கிரஸ் விஜய்க்கு ஒரு சரியான ஆலோசனை சொல்லணுமேனு ஏன் தோணலை? இந்த புரோக்கர்களுக்கு ஏன் தோணலை? நான் தான் காரணம்னு பேரை எழுதி கொடுத்து என் பேரையும் மேடையில் சொல்லுங்கன்னு அதில் அவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்களே. சிங்வியை கூப்பிட்டு, டாக்டர் உங்களை ஒரு 2 நிமிஷம் அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாமே. அந்த டிராஃப்டை மெயில் அனுப்புங்க, சரியான நான் அவரோட படித்து பார்க்குறேன்னு சிங்வி படிச்சிருக்கலாமே, படிக்க வச்சிருக்கலாமே, கபில் சிபல்ட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே, கேட்க வச்சிருக்கலாமே. காங்கிரஸ் செய்த அக்கிரமமான அரசியல், அது அவசர அரசியல். விஜய்க்கு ஒரு நல்ல பாடம் தான், அதெல்லாம் கற்றுக்கணும். இதுதான் சார் சிலபஸ். வர படித்து மண்டையில் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த 5 நாள் அரசியலே அவர் எவ்வளோ தூரம் புரிஞ்சுட்டு இருப்பார். இன்னொரு விஜயை பார்க்க தான் போகிறோம் நம்ம. ஏன் தெரியுமா? அமமுக எம்எல்ஏ தூக்குனதுலேயே நம்ம இன்னொரு விஜயை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவரும் சராசரி அரசியலுக்கு வந்துட்டார் சார். தூய அரசியல் பண்ண அடுத்தவங்க கட்சிக்காரனை போய் கை வைக்கலாமா? இல்ல, அது தூக்குன மாதிரி தெரியல. இன்னைக்கு அவர் கொடுக்குற ஆதரவு, மன்னார்குடி காமராஜ் அவர்கள் கொடுக்குற ஆதரவு பார்த்தா அப்படியே அவர் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே போயிட்டாரா சார்? அந்த முழு வரலாறு எனக்கு தெரியும், என் வாயை கிண்டாதீங்க. ரைட்டு, விஜய் ஆதரிக்கணும் ஒரு போனார், ஏதோ ஒரு கண்டிஷன்ல போனார், அமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லியிருக்கலாம், ஏதோ ஆசை வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம். நான் என்ன கேட்குறேன்னா, ஆளை தூக்குங்கன்னு விஜய் ஒப்புதல் இல்லாமல் அது நடந்திருக்கான்னு சொல்றேன். அந்த வீடியோவை எடுத்தது யார் என்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். தப்பு இல்லை. இந்த அரசியல் தவிர்க்க முடியாதது. இந்த அரசியலுக்கு விஜயும் விதிவிலக்கு அல்ல. அதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். விஜய் குற்றம் பண்ணிட்டாலாம் சொல்லலை, அரசியலை பக்காவா பண்ணான்னு சொல்லுவேன். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டார், சரியான ஆலோசனை இல்லாதனால நான் சொல்லுவேன். ஐயா ஸ்டாலின் உட்பட அவருடைய தோல்வியும் சேர்த்து மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க என்ன காரணம்? அதிகாரிகள் பிடிக்குள்ள இவர் போனார், பல விஷயங்கள் அவருடைய கவனத்திற்கு போகலை. நான் கடைசி வரை சொன்ன அமைச்சர்களோட அவர் கலந்து பேசவே இல்லை. கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறது உளவுத்துறை மட்டும் கொடுப்பதல்ல, தன்னை தினசரி சந்திக்கிற 5 பேர் 6 பேர் மட்டும் சொல்வது அல்ல. தன்னுடைய தளபதிகளாக மாநிலம் முழுக்க வரவிருக்கிற ஒரு அமைச்சர்கிட்ட அவர் காது கொடுத்து முதல்ல பேசியிருக்கணும்னு நான் இப்போ சொல்லலை சார், தோல்வி வந்தனாலலாம் சொல்ல. 6வது மாதத்திலிருந்து சொல்கிறேன், இந்த ஆட்சி அமைஞ்சு 4.5 வருஷமாக சொல்லிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் ஸ்டாலின் அதை கேட்கல. அதிகாரிகள் பிடிக்குள்ள நீங்கள் போயிடாதீங்க, அதிகாரிகள் இல்லாமல் ஆட்சி நடக்காது, நடத்த முடியாது. ஆனால் அந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிடுகிற இடத்துல முதலமைச்சர் தான் இருக்கணும். எந்த அதிகாரியும் மாற்றத்துக்கு உட்பட்டவர் தான், நிரந்தரமாக எவர் ஒருவருக்கும் இங்கே இடம் இல்லைங்கிற அந்த தார்மீக பயத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தணும்.
அதனால தான் விஜய்கிட்ட அதை எதிர்பார்க்குறேன்னு சொன்னேன். விஜய்க்கு முழுக்க முழுக்க அதிகாரம் தான் ஆலோசனை போகிறாங்க. ஆனால் ஒரு அதிகாரி விஜய் கட்டுப்பாட்டில் இருக்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜய் தானே தவிர ஒரு தலைமைச் செயலாளரோ ஒரு கூடுதல் தலைமைச் செயலாளரோ அவருடைய செயலாளர்களோ அல்ல. அவர்களை வேலை வாங்குற இடத்துல விஜய் தான் இருக்குமே தவிர அவங்க நீட்டுற இடத்துல கையெழுத்து போகிற இடத்துல விஜய் இருக்கக்கூடாது. அது எந்த மாநில நலனுக்கும் நல்லதல்ல, தமிழ்நாட்டு நலனுக்கும் நல்லதல்ல. ஏன் எதுக்காக இதை சேர்த்தீங்க, ஏன் இதை சேர்க்கல அப்படின்னு கேள்வி கேட்கலைன்னா அதிகாரிகள் ராஜ்யம் தான் திரும்ப கொடி கட்டி பறக்கும். இன்னொரு விஷயம், இன்னொரு அதிகாரி எந்த அதிகாரியும் நான் தான் இங்க ராஜா, என்னை இந்த இடத்துல அசைக்க முடியாதுங்கிற எண்ணம் எவர் ஒருவருக்கும் வரவிடாமல் விஜய் பார்த்துக்கணும். ஸ்டாலின் இந்த விஷயத்துல கேட்கல, அவர் ஏன்னு கேள்வி கேட்கல. பல விஷயங்கள்ல ஏன் என்று அவர் கேட்கல. நான் ஒற்றை வரையில முடிக்கிறேன்னு அதுல எல்லாமே அடங்கியிருக்கு. ஏன் இந்த அதிகாரி இப்பதானே நம்ம இங்க இருந்து மாத்தணும், திருப்பி ஏன் அதே அதிகாரி கூட சேர்க்கறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தால் ஒரு அதிகாரி திரும்ப திரும்ப ஒரே துறைக்கு செயலாளராக வந்திருக்க மாட்டார். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தனிப்பட்ட முறையில் அந்த அதிகாரி மேல நமக்கு எந்த விருப்பம் இல்லை. ஏன் என்கிற கேள்வியை கேட்க தவறியதும் ஒரு காரணம். நகர்ப்புற மக்கள் அனுபவித்த அந்த கொடுமைகளை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போக விட்டுட்டாங்களோ அப்படின்னு மேம்பாக்க சொல்லலாம். ஏன் முதலமைச்சரே ஸ்க்ரோல் பண்ணி எல்லாம் பார்க்குறவர் தானே, அவர் ஒன்றும் கண்ணை மூடி கை கட்டி அவர் ஒன்றும் சிறையில் யாரும் வைக்கலையே. பேப்பர் படிக்கிறவர் தான், தொலைக்காட்சி பார்க்குறார், மொபைலை கையில் வச்சுருக்கிறார், இன்ஸ்டா பார்க்குறார், வாட்ஸ்அப் பார்க்குறார், யூடியூப் பார்க்குறார், மக்கள் பேசுகிறத பார்க்குறார். இந்த நகர்ப்புற மக்கள் என்னென்ன துன்பங்களை அனுபவிக்கிறார்னு அவரும் தெரிஞ்சிட்டு இருக்கணும். கவுன்சிலர்கள் அராஜகம் ஏப்பா இப்படி கேட்டிருக்கணும், கேட்டார், கட்டுப்படலை. கட்டுப்படாத கவுன்சிலர் என்ன பண்ணியிருக்கணும். திருநெல்வேலி மேயரை மாற்றினாங்க தெரியுமா, மாத்துற போது சிட்டிங் திமுக கவுன்சிலர் ஒருத்தர் போட்டி வேட்பாளருக்கு வழிமொழியிலார். அந்த கவுன்சிலர் இன்னைக்கு வரைக்கும் நீக்கல. கட்சி கட்டுப்பாடு அந்த லட்சணத்தில் இருந்ததும் இந்த தோல்விக்கு ஒரு காரணம். நிறைய விஷயங்கள் சார். மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி. நன்றி.